Hello friends, welcome back to my channel. இது ஒரு வீக்கெண்ட் vlog. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் எனக்கு மேக்கப் கிளாஸ் இருக்குது. ஸோ மேக்கப் கிளாஸ் எல்லாம் முடிச்சுக்கின்னு அங்கே கிளாஸில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓகே பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொன்னாங்க. ஸோ ஓகே எல்லோரும் பீஸா ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாபஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு ஓகே நம்ம எங்கன்னா வெளியே போகலாம், ஈவினிங் மாலுக்கு எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு நானும் மம்மியும் பிளான் பண்ணிட்டு சரி மாலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஆட்டோவில் தான் போகணும். ஆட்டோவில் மாலுக்கு போய்ட்டு ரீச் ஆயாச்சு. ஸோ கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது. பட் தூரல் தான் போட்டுச்சு. அதுக்கப்புறம் நின்றுடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இது நெக்ஸஸ் மால். ஸோ அப்படியே ஃபுல் ஸ்ட்ரைட்டாக அந்த வெளியே ஃபுல் எல்லா இடத்துலையும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. இது வந்து இன்டோர் பிளான்ஸு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி டாய்ஸு. எனக்கு இன்டோர் பிளான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஒர்க் ஸ்டேஷனில் கூட ஒரு பிளான்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஜுவல்ஸ் இது இந்த ப்ரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் ஆங்க்லெட்டு, அப்புறம் ஹியரிங்ஸு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. பட் நான் வாங்கல. ரொம்ப ஜாஸ்தி சொன்னாங்க. அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லு அந்த சொன்னல ஆங்க்லெட் அது இருந்தது. அப்புறம் ப்ரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் தலையில் போடுற அந்த பன் கிளிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே வெரைட்டியாக இருந்தது. விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணலான்னு சொல்லி போயிருந்து. பட் அது விண்டோ ஷாப்பிங்காக முடியல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கவுண்டர் போனோம்னா அங்கே சாரீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே அந்த சாரீஸும் பார்த்துட்டு சாரீஸ் எல்லாம் வாங்கிக்கின்னு அப்புறமா இங்கே வேலெட்டு இது ஃபுல்லும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ரொம்ப குட்டி குட்டியாக க்யூட்டாக ஷைனிங்காக இருந்தது இந்த வேலெட்டெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கின்னு அதில் நான் எதுவும் வாங்கலை. இங்கே தான் சாரீ வாங்கினோம். இங்கே சாரீ எல்லாம் வாங்கி முடிச்சுக்கின்னு இந்த டிசைன் தான் வாங்கினோம். பட் கலர் வேறு. நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கின்னு அப்படியே நான் சொன்னேன் இல்லையா ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லு ஸ்டால் தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டால்லையும் இப்போ ஒரு விசிட் கொடுத்துட்டு என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கின்னு நம்ம ஜஸ்ட்டு வேடிக்கை தானே பார்க்க போகிறோம், வேடிக்கை பார்க்குறதுக்கு காசா பணமான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா கடையில் போய் ஒரு விசிட் கொடுத்துட்டு ஸோ மாலுக்கு வந்தாச்சு. உள்ளே போய்ட்டு இங்கே வெஸ்ட் சைடு இருந்தது, ரைட் சைடு லெஃப்ட் சைட்லேயே. ஸோ அதுக்குள்ளேயும் போயிட்டு எதனா இருக்கா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்தால் பார்ப்போம்னு சொல்லி உள்ளே போனேன். என்னோடய செஷன் போய்ட்டு எல்லாம் செக் பண்ணேன். ஸோ எனக்கும் ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு பிடிச்சிச்சு. அதே எடுத்துக்கின்னு அப்படியே எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பேபி செஷனுக்கு வந்தோம். ஸோ இங்கே வந்து ஃபுல்லு குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. அதுவும் சொல்லணுமா நம்ம கேர்ள்ஸ்க்குனால் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது ட்ரெஸ்ஸு. ஸோ எல்லாமே பார்த்துக்கின்னு அதில் கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கின்னு அப்படியே அந்த வேறு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ஒரு விசிட் கொடுத்துட்டு ஸோ இதெல்லாம் பார்த்துக்கின்னு அப்படியே வந்தோம். ஸோ இப்படியே வரும்போது இங்கே மால்லே நம்மளுக்கு இயரிங்ஸு, அதுக்கப்புறம் இந்த செயின் அதெல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே ஃபுல் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே இதுக்குள்ளே செக் பண்ணோம் வெப்சைட்குள்ளே. ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுக்கின்னு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், சாப்பிட்றதுக்கு வந்தோம். ஸோ டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அதனால் ஓகே டின்னர் இங்கேயே முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே மால்லே மேலே ஃபுட் செஷன் இருக்குது, ஃபுட் கவுண்டர் இருக்குது. ஸோ ஃபுல்லு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது ஆல்மோஸ்ட் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் அன்றைக்கி சாட்டர்டே போனனால வெஜ்ஜு தான். ஸோ பார்த்தேன் டிஸ்பிளேயில் என்னென்ன இருக்குது, எது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே அந்த சோலை பட்டோரை பார்த்தோன்னே எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு. ஓகே அதை வாங்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மசால் தோசை ஒன்று வாங்கினேன். ஸோ இந்த வெரைட்டியெல்லாம் பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு தோணும். பட் எனக்கு வந்துட்டு கரெக்ட் பார்ட்னர் இல்லை. பிகாஸ் எங்கள் மம்மி கண்டதையும் சாப்பிடவே மாட்டாங்க. வெளியே சாப்பிட்றதே ரொம்ப ரேரு. ஸோ அதனால் ஓகே எது சாப்பிட 2 பேரும் சேர்ந்து சாப்பிட முடியும்னு சொல்லி பார்த்துட்டு மசால் தோசை, அதுக்கப்புறம் சோளா பட்டோரா தான் வாங்கியிருந்து இதை சாப்பிட்டுட்டு திருப்பி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு கீழே லைக் போகும்போதும் இங்கேயும் அப்படியே கடைங்கெல்லாம் சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேப் புக் பண்ணேன். ஸோ அது வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அப்படியே அந்த மால்லே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கேப் வந்தோடனே நாங்கள் ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்துட்ட உடனே நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், துணியெல்லாம் வாங்கியிருந்து எல்லாத்தையும் எடுத்து எப்படி வந்திருக்கு, நம்ம வீட்டில் வந்து எல்லாம் வாங்கணும்னு அதானே பண்ணுவோம். ஸோ எப்படி வந்திருக்கு அதுன்னு சொல்லி செக் பண்ணும்போது இவ்வளோ பொருள் ஷாப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த சோப்பு டப்பா ஃப்ரீன்ற மாதிரி இந்த சென்ட்டு டப்பா ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதையும் வாங்கிக்கின்னு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாரீ, இந்த கலர் தான் நாங்கள் வாங்கினோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.